இன்று சிஎம்ஆரிலும் சிம்ஸ் மருத்துவமனையும் சேர்ந்து சிம்ஸ் மருத்துவம் ஃபார்மசி தொடங்கியிருக்கோம். இங்கே சிம்ஸ் வடபழனி ஸ்டேஷனில் இது மாதிரி 40 மெட்ரோ ஸ்டேஷன்லையும் சிம்ஸ் ஃபார்மசி தொடங்கியிருக்கோம். இதன் மூலம் மெட்ரோ ட்ரெயின் பேசஞ்சருக்கு ஹோம் கேர் மெடிசின் டெலிவரி பண்ண முடியும். ரெண்டாவது ஹலோ டாக்டர் மூலமாக நம்ம அப்பாயின்மெண்ட் புக்கிங் பண்ணி தர்றோம். டெலிகன்சல்டேஷன் சர்வீஸ் ஒரு லேட் நைட்டில் வர்றாங்க அப்படின்னா டெலிகன்சல்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஷூஷல் பண்ண முடியும். அதுபோக சண்டே ஹாலிடே டைம் கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு 20% மாஸ்டர் செக்கப்புக்கு டிஸ்கவுண்ட்ல பண்ணி தரோம். மெட்ரோ பொறுத்தளவில் நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம கம்யூட்டருக்காக பயணிகளுக்காக நிறைய வசதிகளை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உதாரணமாக பார்க்கிங் வசதி, டிக்கெட் எடுக்கிறதுல ஒரு 5 விதமான டிக்கெட்டு இது பண்ணியிருக்கோம். அதுபோல் இப்போ இந்த மெடிக்கல் நமக்கு எல்லாருக்கும் டைம் இல்லை. இன்னைக்கு ஒரு லோயஸ்ட் எம்ப்ளாயிலேருந்து மேனேஜிங் டைரக்டர் வரைக்கும் டைம் கிடையாது. ஆனால் நமக்கு அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமானது இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி. இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இருந்துச்சுன்னா அவங்க வரும்பொழுது போகும்போது அந்த மாத்திரைகளை வாங்கிக்கிடுவாங்க. உதாரணமாக இப்போ நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிற இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டலோடைய கொலாபரேஷனாக பண்ணியிருக்கோம். இதில் இந்த ஃபார்மசி பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் கன்சல்டிங் ரூம் மாதிரி இருக்குது. அவங்க போய் செக் பண்ணிக்கிடலாம், அவங்கள்ட்ட பேசிக்கலாம். அப்புறம் டெலிமெடிசின் கொடுக்குறாங்க, ஹோம் மெடிசின் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மினி ஹாஸ்பிட்டல் மாதிரி இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது 40 ஸ்டேஷனில் இப்போ பண்ணுறோம். இதை சக்ஸஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக ஃபேஸோடு அவங்க செய்யலாம். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் நாங்கள் முன்னாடியே ஆக்சுவலாக பண்ணியிருக்கணும். இப்போ லேட்டானாலும் பரவாயில்ல. இப்போ இந்த ஃபெசிலிட்டி மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னை மற்ற கம்யூட்டர்ஸுக்கு இந்த பயணிகளுக்கு டைம் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ இதுக்கு மக்கள் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதே சிம்ஸ் ஹாஸ்பிட்டலும் நல்ல ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அது ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்கோமா, எப்படி கொடுத்துருக்கோம், வருமானம் என்ன கொடுத்துருக்கோம், எவ்வளோ ஏர்னிங்? ஸ்கொயர் ஃபீட்டில் தான் சார். எவ்வளோ ஏர்னிங்? இயர்லி 80 லட்ச ரூபா கிட்ட இருக்கு. இயர்லி 80 லட்ச ரூபாய் அவங்க பேமெண்ட் பண்ணுறாங்க. அது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லோன் சம் ரேட் இருக்குது. அதுபடி அக்ரீட் பண்ணி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 40 மெட்ரோ ஸ்டேஷனுக்கு சேர்த்தா இல்லை 40க்கு சேர்த்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷன். சார் வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும் சார் இங்கே மெடிசன் வாங்கினா? இப்போ பெட் ப்ளஸ்லாம் போனால் 20%, 1000 rupees 1000 rupees வேல்யூ பேஸ்டு கன்செஷன் கொடுக்குறோம் சார். அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா? ஆமாம் சார், கொடுக்குறோம். வேல்யூ பேஸ்டு கன்செஷன் வச்சிருக்கோம் சார். மெட்ரோ ரயில் நிலையங்களில் இந்த மாதிரியான தனியார் நிறுவனங்கள் அவங்களுடைய நிறுவனங்களால் மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு ஆண்டுக்கு எவ்வளோ வருமானம் சார் வருது? ஃபார்மசி, ஹோட்டல்ஸு இந்த மாதிரியான கமர்ஷியல் இதனால எவ்வளோ வருமானம் வருது மெட்ரோ நிறுவனத்துக்கு? ஸோ அது நீங்கள் கேட்குறது இந்த ஃபேர் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம டிக்கெட்டில் இருக்க வருமானம் அதை தவிர்த்து இது நான் ஃபேர் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது மாதிரி ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட், இப்போ சென்னை நகர், சென்ட்ரல் மற்ற அவுட்லெட்ஸ் நிறையா வச்சுருக்கோம், கியாஸ்க் வச்சுருக்கோம். இதிலிருந்து வர்றது எங்கள் மொத்த வருமானத்தில் இப்போதைக்கு ஒரு 35 to 40% வருமானம் வருது. அதை கரெக்டான எத்தனை கோடியில் சொல்லணும்னா எவ்வளோ ஒரு ராம்குமார்? சார் சொல்லுங்க. சிம்ஸ் மருத்துவமனை பெர் மந்த் அரௌண்ட் நம்மளுக்கு இயர்லி நம்மளுக்கு 100 crores கிட்ட வரும். ஒரு வருடத்துக்கு ஒரு 100 கோடி. டெய்லி மாறிட்டே இருக்கும். இப்போ செனாய் நகரில் ஒரு கான்ட்ராக்ட் விட்டுருக்கோம். அங்கே பெரிய மாலே வரப்போகுது. செனாய் நகரில் மேலே பார்க் இருக்குது, கீழே பார்க்கிங் இருக்குது. அதுக்கு கீழே 2 லட்சம் ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துருக்கோம். இப்போ அது அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது வருமானம் மாறிட்டே இருக்கும். வெவ்வேறு புது இனிஷியேட்டிவ்லாம் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த நான் ஃபேர் பாக்ஸ் அதிகப்படுத்த போகிறோம். பெரிய ஸ்டேஷன் பெரிய இடங்களில் நாங்கள் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் சார். இப்போ செனாய் நகர் அடுத்து சென்ட்ரலில் பண்ணுறோம். அதுக்கடுத்து விம்கோ நகரில் பண்ணிகிட்ருக்கோம். 3ஆவதாக திருமங்கலத்தில் பண்ண போகிறோம். இப்போ பிளானிங் ஸ்டேஜில் இருக்குது. கோயம்பேட்டில் பண்ண போகிறோம், ஆலந்தூரில் பண்ண போகிறோம். இது ஒரு பெரிய இதாக மாறும். அதாவது இப்போ 30% இந்த ஃபேர் பாக்ஸோடு இருக்குது. ஆல்மோஸ்ட் 80% போயிடும். கொச்சியிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க 60% வச்சுருக்காங்க. அது ஒரு சின்ன மெட்ரோ, நம்மது பெரிய மெட்ரோ. ஸோ 40-60% நாங்கள் ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்ணணும்.
செகண்ட் ஃபேஸ் மெட்ரோ இந்த லெவல்ல சார் ஓகே இந்த லெவல்ல இல்லை 20% வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப் சார். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் டிஸ்கவுண்ட் சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ் கொடுத்துருக்கு. மெடிசனுக்கு வந்து வேல்யூ பேஸ்டு டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். சார் அதர் மெடிக்கல் போன்ற மெடிசன் சர்வீஸ் வேற என்ன சர்வீசஸ் கிடைக்கும் சார்? வைத்திய முறையில எல்லாம் பண்ண முடியுமா? அது பண்ணுறேன் சார். ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும் அது எமர்ஜென்சிலலாம். இல்ல இங்க ஸ்டேஷன்ல சார் ஸ்டேஷனில் முதலுதவி பண்ண முடியும் சார். இலவசமாக பண்ண முடியும். சிப்ஸ் இலவசமா ஆமாம் பண்ணலாம். ஏழை மக்களுக்கும் நடுத்தரப்பட்ட மக்களுக்கும் இது வந்து சூட் ஆகுமா? காஸ்ட் ஆஃப் த இதுல டெஃபினட்டாக சூட் ஆகும் சார். எங்கள் காஸ்ட் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிறத விட எப்போவுமே ஒரு 40% ரேட்டில் தான் இருக்கும். எங்கள் ரேட்டு சார் இல்ல எல்லா மருந்துமே சார் மெட்ரோ ஸ்டேஷன்ல மட்டும் தான் இத ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ ஃபேஸ் 1 இது மெட்ரோ ஸ்டேஷன் ஸ்டார்ட் எப்போ ஆரம்பிச்சீங்க? முடிச்சு அடுத்து ஃபேஸ் 2ல சிட்டிக்குள்ளே பண்ணலாம். அது எப்போ வரும் சார்? 1 இயருக்குள்ளே வரணும். 6 மாதத்துக்கு ஒரு மணி. Next train to Central Apart from Metro medical is arriving on sales, வேற என்ன platform ஃபெசிலிட்டி எல்லாம் கிடைக்கும் சார்? 2 in 7 வர minutes. கஸ்டமர்ஸ் இந்த ஃபார்மசியில் வந்து நம்ம வந்து டெலிகன்சல்டேஷன் மெயினாக சார். ஒரு பேஷண்ட் நைட்டில் போகிறாங்க 10 மணிக்கு, பேஷண்ட் டாக்டர் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. இங்கே இருந்தால் எமர்ஜென்சி டாக்டர் இருக்காங்க, ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அவங்க மூலமாக நம்ம டெலிகன்சல்டேஷன் பண்ண முடியும். நம்பர் 1. அப்புறமா அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு யாருக்கா புக் பண்ணணும்னா அலோ டாக்டர் மூலமாக சர்வீஸ் புக் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி தரோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி மாதத்துக்கு சண்டேல ஹாலிடேல வந்து பண்ணி கொடுத்து அது பண்ண முடியுது. அப்புறம் ஹோம் டெலிவரி ஃபார்மசி அது ஏஐ பேஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அதை அப்லோட் பண்ணிட்டு ஒன்று ஹோம் டெலிவரினா 40 ஸ்டேஷன் இருக்குது. எங்கேருந்து வேணாலும் நம்ம டெலிவரி பண்ண முடியும். இதெல்லாம் அது அட்வான்டேஜ் பப்ளிக் பண்ண முடியும். சார் சாதாரண ரயில்ல வந்து தாம்பரத்துல சோனபாலத்துல தாம்பரம் போறோம்னா Central Metro செல்லும் அடுத்த ரயில் 6 நிமிடங்களில் 2ஆம் நடைமேடையை வந்தடையும். Next train to Central Metro is arriving on platform 2 in 6 minutes. அதுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. இது ஏசி, செக்யூரிட்டி, சேஃப்டி. இப்போ உங்களுக்கு யாராவது நுழைஞ்சு அந்த ஸ்டேஷன் நுழையிலேருந்து வெளியே வர வரைக்கும் சிசிடிவி கேமரா வச்சுருக்கோம். இன்சைடு த ட்ரெயின் சிசிடிவி வச்சுருக்கோம். பட் அந்த ஸ்டேஷன் பிரிமிஸ் கிளீனினஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த சார்ஜ் கம்மி போல உங்களுக்கு தோணும். இப்போ நாங்கள் வந்து இப்போ ஆட்டோ பிடிக்கிறீங்க, மற்ற பிடிக்கிறீங்க, ஓலோ கூட எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து இது பண்ணி இன்கோ நகர்லேருந்து ஓலோவில் போய் பாருங்கள். அவங்க வந்து 1500 ரூபா கேட்பாங்க. நாங்கள் 50 ரூபாயில் கொண்டு போகிறோம்ல. கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா இதுதான் சீப்பாக இருக்கும். ஆனால் சபர்பனுடைய இது வேறு. ஏன்னா அவங்க இது வந்து இன்னைக்கு ஃபியூச்சரில் அவங்க இது கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏசியெல்லாம் வரும்போது மெட்ரோ ரயில் மட்டும் தான் பாதுகாப்பான பயணம். இப்போ இருக்கிறதுல வந்து பாதுகாப்பற்ற பயணமா இருக்குது. அது நான் சொல்லாமே உங்களுக்கு தெரியுமே. அவங்க எவ்வளோ இது தெஃப்ட் போனால் எதுவும் எடுக்க முடியாது. இங்கே ஏதாவது தெஃப்ட் போனால் 1 மந்த்துக்கு எங்கள் ரெக்கார்டு வீடியோ கேமராவில் இருக்கும். எப்போனாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து ஒரு டைம் பாருங்கள், பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து சேஃப்டி, செக்யூரிட்டி 2 தான் நமக்கு முக்கியம். அதனால தான் நிறைய லேடிஸ் பயணிகள்லாம் நிறைய வர்றாங்க. சேஃப்டி செக்யூரிட்டி பேசிக் சார். எந்த இதில் ட்ராவல் பண்ணாலும் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிங்கிறது பேசிக்காக இருக்க வேண்டியது அடிப்படை தேவை தான் அது. அதுக்காக தான் வந்து சார்ஜ் 40 ரூபா சார்ஜ் பண்ணுறோம் சேஃப்டி செக்யூரிட்டிக்காக. சேஃப்டி செக்யூரிட்டி. ரெண்டாவது கம்ஃபர்ட். ஏசி கிடையாது இல்லை, கம்ஃபர்ட் இருக்குல்ல, ரிலையபிள். இந்த டயத்துக்கு பிறகு அந்த டயத்துக்கு போட்டு கம்ப்யூட்டரைஸ் இதெல்லாம் ரன் பண்ணுறோம். அது இருக்கு. இதுக்கெல்லாம் காஸ்ட்லி. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. இந்த பேக்ரவுண்டில் எல்லா மெயின்டெனன்ஸும் பண்ணுறோம்ல, அதுக்கு காஸ்ட் போடுது. 45 ரூபா வாங்குறதுனால பயணிகளுக்கு ஏதாவது விபத்து ஏற்படும் பொழுது அவங்க காப்பீடு இதில் கவர் ஆகும். இன்சூரன்ஸ் சொல்றீங்களா? இன்சூரன்ஸ் இதில் கவர் ஆகும். அது கவர் ஆச்சுன்னா கொஞ்சம் பணம் கூட ஆகும். இது செகண்ட் ஃபேஸ் மெட்ரோ இந்த லெவலில் சார் இதெல்லாம் ஹஸ்பண்ட் பிளான் பண்ணி போயிட்டு நவம்பர் 25 வந்து பூந்தமல்லியில் ஆரம்பித்து பவர் சேர்ந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அப்புறம் படிப்படியாக மற்ற எலிவேட்டட் உயர்கட்ட வழித்தடங்கள் அப்புறம் வந்து 28 ஆயிரம் 25 எண்டில் ஆரம்பித்து 28 எண்டு. ஏன்னா இது 120 கிலோமீட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கன்ஸ்ட்ரக்ட். Chairman's vision, Dr. Ravi Pachamuthu, SRM Group Chairman, who wants to start this pharmacy unit at 40 metro stations and furthermore also to support the public. What are the facilities we are going to give in this pharmacy? There are 4 main events. One is AI integrated pharmacies. This is support the home delivery with optimized inventory management, personalized customer service experience, and also automated prescription processing. These are the systems which are integrating.
Number 2, Hello Doctor program. Already we have been running the Hello Doctor program. Through this passengers, through this platform, we can do the service booking. The patients who are traveling in the train, the passengers can have priority-based appointment booking through the service platform. And also we are going to keep the qualified senior nurses in the station, in the pharmacy outlet for free vital checkup. Assessment can be done regularly. And also doctor on wheels. Any emergency care can be attended through the metro with a team of doctors, paramedical nurses to address as early as possible to give the best quality health care. And also we are planning to start the teleconsultation service at this outlet. Anybody who is going back or going to a shop, at the end of the day, they can have teleconsultation with the specialist and super specialist, which will help them to address as early as possible on the go. This is the newer top priority. And also we are going to do massical service on the holidays and Sundays with 20% concession rate for all the metro rail passengers, sir. These are the priorities and facilities available in this pharmacy. I would like to utilize all the facilities whatever possible to need people. Thank you for being here. We will do the best possible service to the society. Thank you, sir.